Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. குடியுரிமை சான்றிதழ்ன்றத அந்த கான்செப்டை கொண்டு வருவீங்கன்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டவர் தானே நீ அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு போட விட மாட்டேன்ற. அப்படின்னா இந்த டிரைவை வந்து நீ ஜனவரிலேயே ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிங்க. ஜஸ்ட் 2 months முன்னாலே நீங்கள் ஆரம்பிச்சு 65 லட்சம் பேர் வந்து நீங்கள் கொத்தா தூக்கி வெளியில் போட்டுருக்கீங்க. வாக்காளர் பட்டியலை தான் தேர்தல் கமிஷன் பொது வெளியில் வைக்கணுமே ஒழிய நீக்கப்பட்டவர்கள் பட்டியலை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சட்டத்தில் இடமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மாநிலத்தோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பை கொடுப்பது புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். அவனுக்கு நீங்களே வந்து இப்போ கல்வி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, அவங்களுக்கான மருத்துவ சேவைகளை கொடுக்குறீங்க, அந்த குழந்தைகளுக்கான படிப்பெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன், நீ முடிஞ்ச சட்டத்தை மாற்று. இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுப்பதை தவிர அரசாங்கத்துக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ வேறு வழியே கிடையாது. நீங்கள் அதை தடுக்கலாம் ஒன்றும் முடியாது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக சீமான் கட்சி நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு நீங்கள் பேசுனீங்க. சட்டம் தான் கடமையை செய்யும். நீங்கள் இன்றைக்கி சீமான் உங்களுக்கு தேவைப்படுதா? எல்லாரும் இங்கே வாக்காளராக மாற்ற நான் சொல்லலைங்க, நான் அது சொல்லலை. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. 6 months இருந்தாலும் அவனுக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சாய்ஸ் அவனுக்கு கொடுத்துரு. அவன் டிசைட் பண்ணிட்டான். இல்லை அவன் எனக்கு இந்த அரசியல் பிடிக்கல, எனக்கு பீகார் தான் எனக்கு வேணும், ஜார்க்கண்ட் வேணும், பெங்கால் வேணும், அவன் போட்டும், தப்பு இல்லை. அவங்களே இந்த டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடலாம். ரேஷன் கார்டை மாற்றுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னா ஓட்டர் லிஸ்ட்டை மாற்றுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார், தேசிய அரசியலில் வந்துட்டு அதிகமாக பாராளுமன்றமே வந்து முடக்கப்பட்டு பிரச்சனைகள், வெளியில் போராட்டங்கள் வந்து சமாஜ்வாதியிலிருந்து அவர் ஏறி குதிச்சு அகிலேஷ் யாதவ் போகிற சம்பவங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. வாக்கு திருட்டு பிரச்சனை வந்துட்டு பெரிய அளவில் இந்திய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்குது. இன்றைக்கி டிஎம்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கிறது. சார், இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கணும் சார். ஒன்று வந்து எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பீகாரில் நடக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், அது ஒரு பிரச்சனை. அது 8 கோடி வாக்காளர்களில் பீகாரில் வந்து எலெக்ஷன் வந்து ஒரு நவம்பரில் நடக்க இருக்குது. ஒரு மாஸ் டெலிஷன் 65 லட்சம் பேரை எடுத்திருக்காங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் ப்ராப்ளம். இன்னொரு பார்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு ராகுல் காந்தி சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டிடுவன்சியில் 2024 மக்களவைத் தேர்தலின் போது நடைபெற்றதாக சொல்லப்படுகிற ஒரு மோசடி, கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு மாதவபுரா கான்ஸ்டிடுவன்சி, 7 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும் பிஜேபி 1 லட்சம் வாக்குகளில் திடீர்னு அதிகமாக வாங்கி ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் அவர் பட்டியலிட்டார். அது 24 தேர்தலில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. ஒரே வாக்காளர் பெயர் 4 இடத்துல இருக்கிறது, வீட்டு நம்பர் வந்து 00ன்னு இருக்கிறது, அப்பாவோட பேர் XYZLMன்னு, அதாவது ப்ரொனன்சியேஷனே இல்லாமல் இருக்கிறது. தெளிவாக வந்து மோசடி நடந்திருக்குன்னு தெரியுது. அது இன்டென்ஷனலாக பண்ணாங்களா அல்லது வந்து குளறுபடியாக? ஏன்னா கடந்த காலங்கள்லேயும் இப்படி எலெக்ஷன் ரோல் காலில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்து நான் பார்த்துருக்கேன். நான் அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இவ்வளோ மாஸ் ஸ்கேலில் நடக்குதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. ஸோ அது ஒன்று. இப்போ இவங்க பண்ணுறது வந்து எஸ்ஐஆர் வந்து இப்போ கையில் எடுத்திருக்கிறது. இப்போ நாடாளுமன்றத்தில் நேற்றைக்கு முன்தினம் தேர்தல் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலம் போக முயன்ற பொழுது 300 எம்பிக்களுக்கு மேல் தடுத்து நிறுத்தப்பட்டது. வந்து அவங்க வந்து தடுப்பு காவலில் சில மணி நேரங்கள் வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டக்கூடிய பிரச்சனை வந்து 2வது பிரச்சனை. ஆக்சுவலி இந்த பிரச்சனை இப்போ 2வது பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. எஸ்ஐஆருக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை தான் நம்ம பேசுகிறோம். பெங்களூர் இஷ்யூ வந்து இந்த கட்சிகள் வந்து அதுக்கான ரெமெடி என்னன்றதை பற்றி இவங்க என்னமோ சொல்லலை. ஏன்னா எஸ்ஐஆரில் வந்து இதுக்கு நடுப்புற நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விஷயம் வந்தது. நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆதாரை வந்து குடியுரிமைக்கான சான்றிதழாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கின்ற தேர்தல் ஆணையத்தோட வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே மாதிரி வந்து ஓட்டர் ஐடியையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதையும் வந்து உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டது. குடியுரிமைக்கான சான்றிதழ்னே ஒன்று இல்லாத பொழுது எதை வச்சு நீ குடியுரிமை ஒருத்தனுக்கு இல்லைன்ற கொஸ்டின் வருது. அப்போ தான் கமிஷன் வந்து 11 அடையாளங்களை சொல்லுது. அதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று, பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து பாஸ்போர்ட் இல்லைன்னா வந்து கல்வி சான்றிதழ் ஒன்று, +2ஓ 10ஓ டிகிரியோ முடிச்சது, டேட் ஆஃப் பர்த். இதை தவிர சாதி சான்றிதழ் அது இதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கல்வி சான்றிதழ்னு சொல்லும்போது பீகாரோட லிட்ரஸி ரேஷியோவோட ஒப்பிட்டு தான் நம்ம இதை பார்க்கணும்.
லிட்ரஸி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கல்வி சான்றிதழே இருக்காது. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வந்து 3.7%, 4% தான் பர்த் சர்டிஃபிகேட்டே இருக்குது பீகாரில். பாஸ்போர்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாஸ்போர்ட் கவர் வந்து 8% தான், 7.8%. 7.8 அப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து குடியுரிமை சான்றிதழ்ன்றத அந்த கான்செப்டை கொண்டு வருவீங்கன்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்ட ஒருத்தானே நீ அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு போட விட மாட்டேன்ற. அப்படின்னா இந்த டிரைவை வந்து நீ ஜனவரிலேயே ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் 2 months முன்னாலே நீங்கள் ஆரம்பிச்சு 65 லட்சம் பேர் வந்து நீங்கள் கொத்தா தூக்கி வெளியில் போட்டிருக்கீங்க. அதில் யார் பேரை நாங்கள் டெலீட் பண்ணோன்ற லிஸ்ட்டை கொடுங்கன்னா சட்டப்படி அதை கொடுக்க முடியாது, கொடுக்கணும் அவசியம் இல்லை, இல்லைன்றாங்க. நீதிமன்றம் மட்டும் இல்லை, பொது வெளியிலேயே யாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக லீகலி அவங்க சொல்றது கரெக்ட் சார். அதாவது தேர்தல் கமிஷனோட சட்டத்திட்ட விதிகளின்படி வாக்காளர் பட்டியலை தான் தேர்தல் கமிஷன் பொது வெளியில வைக்கணுமே ஒழிய நீக்கப்பட்டவர்கள் பட்டியலை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சட்டத்தில் இடமே இல்லை. அது ஏன் வந்ததுன்னா இந்த அளவுக்கு மாஸ் ஸ்கேல்ல இருக்காதுன்னு வருது. ஆனால் இப்போ ஒரு ஸ்பெக்குலர் சிச்சுவேஷன் வரும்போது எக்ஸ்ட்ராடினரி situations demand extraordinary answers னு வரும்போது வெளியிட்டு தான் ஆகணும். இப்போ 65 லட்சம் பேர் அவன் 3 கேட்டகரியா பிரிக்கிறான். செத்து போனவன், பர்மனண்டா டிஸ்லோகேட் ஆனவன், நிரந்தரமா இடம்பெயர்ந்தவர்கள், அன்ட்ரேசபிள் கண்டுபிடிக்க முடியாதவன். இந்த 3ல எந்த லிஸ்ட்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் அந்த 65 லட்சம் பேர் இந்த 3 கேட்டகரியில வந்துடுறான். நீ லிஸ்ட்டை கொடுறானா நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைன்னா சட்டப்படி அவன் சொல்றது கரெக்ட். ஆனால் இந்த சட்டங்களை உருவாக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வந்து இவ்வளோ மோசமான நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல. நீங்கள் 65 லட்சம் பேர்னா பீகாரோட 220 தொகுதி 230 தொகுதியாக நினைக்கிறேன் நான். 21 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 27,000 ஓட்டு விதம் போதுன்றாங்க. ஓட்டு விதம் போனால் ஸ்டேட் ஃபுல்லாக பார்த்தா அதிகமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. மாறிடுது இல்லையா? அதனால தான் மாஸ் டெலிஷன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணி மாஸ் டெலிஷன்றது மிகப்பெரிய சிக்கல். ஸோ இது ஒரு ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலை தான் நிலவுது. இதில் அடுத்த பிரச்சனை சார், இப்போ பீகாரோடுக்கு அடுத்து இவங்க டார்கெட் பண்ணுறது பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். இப்போ அடுத்த ஏப்ரல் மேலே 5 மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி போகுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது வந்து வெளிநாடுகள்லேருந்து குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் பெங்காலும் அஸ்ஸாமும். 71லேயே 2 கோடி பேர் என்னமோ வந்தான்றான். இன்றைக்கெல்லாம் அது எத்தனை கோடியாக பெருகி இருக்கும்னு தெரியும் நம்மளுக்கு யூகித்து முடியாது. அப்போ அவர்களுக்கான அந்த இது இருக்குது பாருங்கள். நீங்கள் அவனை எப்படி நீங்கள் வந்து லிஸ்ட்லேருந்து எடுப்பீங்க? இவ்வளோ நாள் அவன் கூடயே இருக்கான், அவன் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கான். நீ சொன்ன அத்தனை டாக்குமெண்ட் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து அவன் படித்தே கூட இருக்கான். நீ படித்தான்னா ஏற்றுக்க மாட்டேன்றான். அவன் பங்களாதேஷிக்காரன்றான். அங்கே இன்னொரு பிரச்சனை, பங்களாதேஷ் வார் வெட்டரன்ஸை ஏற்றுக்க மாட்டேன்றான் சார். கார்கில் வாரில் சண்டை போட்டு அவார்டு வாங்கின ஒரு ஆர்மி கேப்டனோ என்னமோ அவர் வந்து ஹவில்தார். அவரை வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த அஸ்ஸாமில் வந்து கேம்புக்கு அனுப்பிட்டான், டிடென்ஷன் கேம்புக்கு அனுப்பிட்டான், தடுப்பு காவலுக்கு காப்பகத்துக்கு அனுப்பிட்டானுங்க. ஸோ இந்த சிக்கல் உங்களுக்கு இருக்குது. இப்போ அதனால் வந்து இந்த ஓட்சோரின்னு அவர் சொல்லக்கூடியது அவர் இதை சொல்கிறார், அவர் கர்நாடகாவை சொல்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் இப்போ போராட்டம் நடக்கிறது எஸ்ஐஆருக்கு தான் நடந்துக்கிட்டு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நேற்று வந்து கிட்டத்தட்ட கமிஷனுக்கு சாதகமாக தான் பேசுது. சுப்ரீம் கோர்ட்டை நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்களே உள்ளே அந்த ஃபைனல் பஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. 5 கோடி பேர் நீக்கினா நாங்கள் பார்த்துக்க சும்மா இருக்க மாட்டேன்றாங்க. ஏன் 65 லட்சம் பேர் நீக்கும்போது நீ சும்மா தானே இருந்தோம். ஆனால் இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டமாக திசை திருப்பப்பட்டு வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்களாம் அந்தந்த வேறு மாநிலங்களில் வந்துட்டு ஓட்டுரிமை வந்துட்டு தடுக்கப்பட வேண்டும்ங்கிறது நிறைய மாநிலங்களில் அதற்கான குரல்கள் வந்துட்டு இருக்குது, அரசியல் கட்சிகள் பேசுறது. ஆனால் பிரச்சனை வேற ஒரு கோணத்தில் வந்து வேற கோணத்தில் போகுது சார். சட்டப்படி அதையும் நீ தடுக்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 6 மாத காலம் ஒருத்தன் ஒரு இடத்துல தங்கி பணிபுரிகிறான் என்றால் அவன் அந்த மாநிலத்தில் அந்த தன்னை வந்து ஒரு வாக்காளனாக பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றாங்க. நீங்கள் 1 கோடி பேரும் வாக்காளர் ஆவான்னு சொல்ல முடியாது. சரிங்க, அதில் ஒரு 40% வாக்காளர் ஆகிறான்னு முடிவு பண்ணிட்டான், விரும்புகிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தடுக்க முடியாது. கொடுத்து தான் ஆகணும். நீ கொடுத்து தான் ஆகணும். உனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், சட்டப்படியும் நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கல் இதுபடியும், அதாவது வந்து எத்திக்கலாகவும் நீங்கள் பாருங்கள். சட்டப்படி வந்து அரசியலமைப்பு சாசனம் தெளிவாக சொல்லுது, 6 மாதங்களுக்கு மேலே குடியிருந்தானா அங்கே குடியுரிமை அவன் வந்து ஓட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து சட்டப்படியே இருக்குது. ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆஸ் பர் லா ரெண்டுமே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மாநிலத்தோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பை கொடுப்பது புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். அவனுக்கு நீங்களே வந்து இப்போ கல்வி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. அவங்களுக்கான மருத்துவ சேவைகளை கொடுக்குறீங்க, அந்த குழந்தைகளுக்கான படிப்பெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க.
ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னு கேட்டிங்கன்னா வித்தின் த நேஷன் வித்தின் த கான்ஸ்டியூஷன் நீ முடிஞ்ச சட்டத்தை மாற்று, அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றிடு. யாரும் இதை கேட்க போகிறதில்ல. உன்னால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னு பொழுது இங்கே கொடுத்து தான் ஆகணும். நான் இன்னொன்று கேட்குறேங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த 1 crore கிட்டத்தட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள்ன்றாங்க. 1 crore வந்து ஒரு 1/3 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 35% இன்றைக்கி திடீர்னு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிட்டானா நம்முடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போகும். எல்லா செக்டார்லையும் இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா துறையிலும் இருக்காங்க, கம்ப்ளீட்டாக இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் பெரிய அளவில் இருக்காங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, உங்களுக்கு வந்து இதில் வந்து சின்ன சின்ன பேக்கரிஸில் இருக்காங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செக்டாரில் வந்துட்டாங்க பெரிய அளவில். எல்லா துறைகளிலும் அவங்க வந்துட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டோட்டலி வந்தாச்சு. அவ்வளோதான். அதில் இந்த 1 கோடி பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 35%, ஒரு 40%, 40% போகிறான்னு வச்சுக்கோங்க. 40 lakhs அவன் நாட்டுக்கு திரும்பி, அவன் மாநிலத்துக்கு திரும்பிடுறான்னா இங்கே நமக்கு ஆள் கிடையாது. இப்போ 4 நாளைக்கு முன்னால் பெருசாக ஒரு ஆர்டிக்கல் ஹிந்துவில் வந்து திமுகவும் அவங்களுடைய தோழமை சக்திகளும் அதை பெருசாக பாராட்டி போட்டுக்கிட்டாங்கல்ல, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 11% நம்பர் 1 மாநிலம் இருக்குன்னு 4 வருஷத்தில் ஸ்டாலின் வந்த பிறகுன்னு. அதுக்கு இந்த மைக்ரன்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன சார்? அதிகமான அளவு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா அவன் இல்லைன்னா அவங்க கதை என்ன நாரிடும். ரெண்டாவது, அவன் உன்னோட பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு அவன் வேணும், ஆனால் நீ அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? அப்படி மைக்ரண்டே வேணான்னு சொல்லு. அதில் அந்த நேர்மையாக உனக்கு இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுப்பதை தவிர அரசாங்கத்துக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ வேறு வழியே கிடையாது. நீங்கள் அதை தடுக்கலாம் ஒன்றும் முடியாது. நீங்கள் வந்து அவன் அரசியல் வேறு எங்கள் அரசியல் இந்த கதை அப்படி அவன் எமிகிரன்ஸை உள்ளே கூப்பிடாது. இது ஒன்றும் அமெரிக்கா இல்லை. நீ அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறேன்னா கண்ட்ரியே வேறங்க. நீ எங்கள் குடிமகன் கிடையாது. இது குடிமகன் வித்தின் த நேஷன் வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். சட்டம் அவனுக்கு கொடுத்துருக்க உரிமை அது. உரிமை எப்பயா பாம்பேல போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம தொழிலாளர்கள்லாம் அவங்க விரும்பினாங்கன்னா அங்கே வந்து ஓட்டர்ஸாக பதிவு பண்ணிக்கலாம். டெல்லியில் 3000 பேர் அந்த மாதிரி தான் பதிவு பண்ணாங்க இருக்காங்க. பாம்பேலையும் தமிழர்கள் நிறைய பேர். கர்நாடகாவில் ஐடிக்கு போன நிறைய பேர், செட்டிலான ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க. அவங்களும் ஓட்டுரிமை வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. எக்ஸாக்ட் பாயிண்ட் இது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டாரில் பல ஆயிரம் தமிழர்கள் இருப்பாங்க. ஒயிட்ஃபீல்டில் மட்டும் 13,000 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. 13,000 ஃபேமிலிஸ். ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து 4 பேர்னு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்துடுறாங்க. இப்போ 80,000 பேர் வந்து ஒயிட்ஃபீல்டில் தமிழ்நாட்டிலேருந்து போனால் அந்த ஐடி செக்டார் எம்ப்ளாயீஸ் அவங்களோட வாக்குரிமை என்பது கர்நாடக மாநிலத்தோட ஓட்டர் லிஸ்ட்டில் அது இருக்குது. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவனுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அவனை அங்கேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எண்ணிக்கை முக்கியம் இல்லை சார். அது 80,000, இது 80 லட்சம். 80 லட்சம் இல்லை 80 கோடியாக இருந்தாலும் இதான் நியாயம்னா இதான் நியாயம். இல்லை நீ சட்டத்தை மாற்று, இல்லை நீ வந்து மைக்ரன்ட் சம்மந்தமாக உங்களுடைய பாலிசியை மாற்று. 2 வருஷத்துக்கு முன்னால் மைக்ரன்ஸுக்கு எதிராக இங்கே பிரச்சனை வந்தப்போ தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டது. அவங்க இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். எல்லா மாநில தேசங்களோட பொருளாதாரத்துக்கும் மைக்ரன்ஸோட ரோல் பெரிய ரோல்னுலாம் பேசினாங்க. மைக்ரன்ஸுக்கு எதிராக பேசின தப்பாக வீடியோ போட்ட ஒரு பிஜேபிக்காரனை பீகார்லேருந்து போலீஸ் போய் தூக்கிட்டு வந்து ஞாபகம் இருக்கும். அவன் மதுரை ஜெயிலில் ரொம்ப நாள் இருந்தான். அவன் அப்போல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் எல்லாமே வந்து இந்த மைக்ரன்ஸை சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பேசணும். ஆனால் இன்றைக்கி ஓட்டுரிமைன்னு வரும்போது மட்டும் ஏன் ஜகா வாங்குறீங்க? ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப புரட்சியாளர்களே பேசுகிறாங்க. இது பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. நார்த் இந்தியன்ஸ் வந்தாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறத வந்து திராவிட கட்சியில் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சியில் உள்ள எல்லாருமே அதை தான் நான் சொல்கிறேன். இது முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டுங்க. பிஜேபி அங்கே கூட்டு வந்தது மைக்ரன்ஸை. தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மைக்ரன்ஸோட ரோல் மிகப்பெரிய ரோல்னு இதே திமுக சொல்லிச்சு. திமுகவோட தோழமை கட்சிகள் சொன்னாங்க, முற்போக்காளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. இது ஒரே நாடு ஒரே கான்ஸ்டியூஷன், யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். இன்றைக்கி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் இங்கெல்லாம் வந்து மைக்ரன்ஸோட ரோல் பெரிய ரோலில் இருக்குது. நம்ம அவங்களுக்கு வாக்குரிமை அப்போ வந்து நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பேசுனீங்க. இன்றைக்கி ஓட்டராக அவன் மாறும்போது நீங்கள் எப்படி மாற மாட்டேன்னு சொல்ல முடியும்? அங்கே தான் அவங்களோட ப்ராப்ளம் அரசியல் வெளியில் வருது. அரசியல் வெளியில் வருது. நீங்கள் அது கேட்டிங்கன்னா அமித்ஷா போய் வந்து ஒடிசாவில் கேட்டார், ஒரு பாண்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸரை தமிழர் நம்ம ஆளலாமான்னு. அது தப்பு. அதனால் நீ பண்ணுறது சரின்னு ஆகிடாது. இப்போ நீ இப்படி கேட்கலாம், குஜராத்தில் வந்து எவ்வளோ மைக்ரன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அமித்ஷாவும் மோடியும் ஓட்டுரிமை ஒத்துக்கணும். கொடுக்கலன்னா அதை எடுத்து போராடு. ஆனால் நீ இங்கே கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்ல முடியாது. ஒரு பக்கம் உனக்கு மைக்ரன்ஸ் வேணும், கொட்டை எழுத்தில் இந்தியாவிலே பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலம்னு தமிழ்நாட்டில் போட்டுக்கிறதுக்கு தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்கு உனக்கு மைக்ரன்ஸ் வேணும். உங்களோட இண்டஸ்ட்ரீஸுக்கு அவன் வேணும், உங்களோட ஃபார்ம்ஸுக்கு அவன் வேணும், உங்களோட எல்லாத்துக்கும் அவன் வேணும். ஆனால் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன்.
நீ சொல்றது வந்து தர்மப்படி மட்டும் இல்லைங்க, சட்டப்படியும் தப்பு. இது சீமான் சொல்ற மாதிரி தானே இருக்குது, நீ வாழலாம் ஆனா ஆளக்கூடாதுங்கிற மாதிரி. அது எப்படி சீமான் சொல்றது தப்புங்க? அதே மாதிரி தான் வந்து சீமான் லாங்குவேஜ் திமுக பேசும். சீமான் தான் பேச முடியும். ஆனா திமுகவா கட்சிகளோ பேசுற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. மைக்ரன்ஸ் அட்டாக் பண்ணும்போது சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன திமுக இன்னைக்கு மட்டும் ஏன் சீமான் பின்னால ஒளிஞ்சுக்குது? அந்த கருத்தில இவங்க பேசுறாங்க, அதுக்கு சிம்பாலிக்கா பேசுறாங்க. அப்ப சீமானுக்கிட்டயாவது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குதுங்க. சீமான் மைக்ரன்ஸும் வேணான்றாரு, அவங்களுக்கு ஓட்டுரிமையும் கொடுக்காதீங்க. அவர் பக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் சீமான ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்குது? புலம்பெயர் தொழிலாளருக்கு எதிராக சீமான் கட்சி நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் நீங்க பேசுனீங்க. சட்டம் தான் கடமையை செய்யும். நீங்க இன்னைக்கு சீமான் உங்களுக்கு தேவைப்படுதா? இது ஒரு பிரச்சனை தாங்க. ஆனா இது வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு இதை திமுக பேசுனதுலையோ மற்ற கட்சிகள் பேசுனதோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா எடுத்துக்க முடியாம, பாஜகவுடைய மாநிலத்தில் இருக்க நயினா நாகேந்திரன் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக ஓட்டுரிமை இங்கே வாங்குறது வந்து ஒரு பாதிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஜக தலைவரே இங்கே பேசுறாரு. அதான் புரியாம பேசுறது. பாதிப்பு தான்னா பாதிப்பு நீங்க விலை கொடுத்தாங்க, வேணான்னு சொல்லிட்டுன்ற. அதாவது திமுகவோட மொழியை திமுக பேசினாதான் ஓட்டு கிடைக்கும். திமுக மொழியை பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது. எப்படி இருந்தாலும் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது. மைக்ரன்ஸுக்கு ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன் நீ சொல்லவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப தவறான ஆர்குமெண்ட்டு. அறத்தின்படியும் சட்டத்தின்படியும் அது தப்புங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க. அப்படின்னா நீ மைக்ரன்ஸுக்கு வந்து மைக்ரன்ஸே எங்களுக்கு வேணான்னு சொல்லு. இல்லை நாடு தழுவிய அளவில் ஒரு சட்டத்தை ஏற்றணும். கிடையாது இங்கே 5 வருஷம் ஒருத்தன் தங்கியிருக்கணும்னு சொல்லுவோம். சட்டம் 6 மாதம் தங்கியிருந்தா ஓட்டு போடலாம். 10 வருஷமாக இங்கே மைக்ரண்ட்டாக இருக்கான், ஓட்டு போடுறதுக்கு அவனுக்கு ஊருக்கு போக பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன், சாய்ஸ் அவங்ககிட்ட கொடுன்றேன். எல்லாரும் இங்கே வாக்காளராக மாற்ற நான் சொல்லலைங்க, நான் அது சொல்லலை. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. 6 months இருந்தாலும் அவனுக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சாய்ஸ் அவனுக்கு கொடுத்துரு. அவன் டிசைட் பண்ணுறான். இல்லை அவன் எனக்கு இந்த அரசியல் பிடிக்கல, எனக்கு பீகார் தான் எனக்கு வேணும், ஜார்க்கண்ட் வேணும், பெங்கால் வேணும், அவன் போட்டும், தப்பு இல்லை. அவங்களே இந்த ரேஷன் எடுத்துகிட்டு போயிடலாம். ரேஷன் கார்டை மாற்றுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னா ஓட்டர் லிஸ்ட்டை மாற்றுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. விதின் த நேஷன், விதின் த கான்ஸ்டியூஷனோட ஒரே அரசியலமைப்பு சட்டம்னா இதாங்க. இல்லை எனக்கு வேணான்னு சொல்லு, வேணாம் போடா மைக்ரன்ஸே எனக்கு வேணாம். முடியாதுங்க. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நித்தி ஆயோகோட 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க, கடந்த 4-5 வருஷத்தில் இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் வந்து 40 கோடின்றோம். இதை எப்படி இந்த புள்ளி விவரத்தை எடுத்தோம் நம்ம சொல்கிறோம்னா, இந்த ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து இது வரான். மைக்ரேஷன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாஸ். இது நம்ம நார்மலாக கடந்து போக முடியாது பாஸ். நான் சொல்கிறேன், மைக்ரேஷன்றது ஒரு பெரிய 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 சப்ஜெக்ட். இட்ஸ் அ ஃபெர்டைல் சப்ஜெக்ட். அது இந்தியாவில் வந்து இன்றைக்கி அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு தெர் ஆர் சம் PhDs. இங்கே ஒரு லேடி ஒருத்தர் இருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு, லண்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அந்த லேடி மதுமிதா வேணுமோ பல ஆண்டுகள் இங்கே இருந்தாங்க, தொடர்பில் இருந்து. அதுக்கு பிறகு எனக்கு தொடர்பு அருந்து போச்சு அவங்களோட. அவங்க நிறைய தகவல்கள் இதை பற்றி சொல்லுவாங்க. இங்கே அவங்க ஒர்க் பண்ணது பூரா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் சொல்கிறது அந்த ஹூண்டாய் அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, நிறைய இருக்கிற சாம்சங்ல இருந்து டெல்லில் இருந்து எல்லா கம்பெனிக்கும் 30 கம்பெனி இருக்கு, ஃபாக்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்குது. அந்த பாக்கெட்டில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. நீங்கள் இன்னைக்கு நேத்தோ நான் பார்த்தேன், நான் ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ எக்கனாமிக் டைம்ஸ்லேயே வந்தது வந்து நித்தி ஆயோகோட, கூகுள் பண்ணிங்கன்னா வரும், நித்தி ஆயோகோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நித்தி ஆயோகோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டோட பாப்புலேஷன் என்ன இந்தியாவில், இன்டர்னலி உள்நாட்டுக்குள்ள புலம்பெயர்ந்தவர்களோட எண்ணிக்கை. நித்தி ஆயோகோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 40 crores. 140 கோடியில் 40 கோடின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 30%, 25% 30%, 1/4 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இது நம்மளே இதே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பெங்களூரை எடுத்துக்கலாம். பெங்களூரோட ஒரு மக்கள் தொகையில் 50% கூட வந்துட்டு கன்னடியன்ஸ் கிடையாது, நார்த் இந்தியன்ஸ் அதிகம் இருக்கிறாங்க. அதே இடத்துல ஆந்திராவில் இருந்தும் தெலுங்கானாவில் இருந்து வந்து செட்டில் ஆன ஃபேமிலிஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் அங்கே இருக்கிறாங்க, ஓட்டுரிமை வாங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு மாநிலத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூருங்கிறது ஒரு கர்நாடக மக்களுக்கான ஒரு பகுதி இல்லாமல் எல்லா மாநில மக்களுக்குமான ஒரு பகுதியாக மாறி போயிடுச்சு. முழுக்க அங்கே கன்னட மொழி பேசுகிறவங்கள விட கன்னட மொழி அல்லாத பிற மொழிகள் அதிகம், ஆனால் ஓட்டர்ஸாகவும் இருக்கிறாங்க. இப்போ அங்கே ஓட்டராக இருக்கும்போது ஏன் சென்னையில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது? நீங்கள் இது ரொம்ப மோசமான, அதாவது வந்து பிறமொழி பேசுபவர்களை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாதுன்ற ஆர்குமெண்ட் வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளே வந்து கல்லடிக்கிற மாதிரி செய்யவே முடியாது உங்களால். இந்த அரசியல் உங்களுக்கு எடுபடுன்னு நினைக்கிறீங்களா சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. நேஷனல் லெவலில் இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான தீர்வு எந்த அளவில் போய் முடியும்? இந்த தீர்வே கிடையாதுங்க. இதுக்கு எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு மைக்ரேஷன் இல்லைன்னா உங்கள் டெவலப்மெண்ட்டே இல்லைங்க சார். நீங்கள் இன்றைக்கி என்ன சார், நான் உங்களுக்கு அதான் சார் சொல்கிறேன், 1/3 சார். நீங்கள் சரிபாதி கூட வேணாம் சார், 1/3 சார்.
1/3 வந்து 30% இன்னைக்கு உங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டானா உங்கள் பொருளாதாரம் செதஞ்சிரும் சார். சின்ன சின்ன பேக்கரியில் இன்னைக்கு ஆள் இல்லை சார். கண்டிப்பாக அவன் ஒர்க் பண்ணுறவன் ஊருக்கு போயிட்டானா, நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரியில் பார்க்குறேன், அந்த கடைக்கே ஆள் கிடையாது. அந்த கடைக்கு ஆள் இல்லை. அந்த டேஸ்ட் கிளீனாக தெரியுது. கன்ஸ்ட்ரக்ஷனும் நிறைய நின்று கன்ஸ்ட்ரக்ஷன் கொலாப்ஸுங்க. ஓவராலாக ஸ்டேட்டோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே போச்சு. அது தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரியல் எஸ்டேட் க்ரோயிங் ஸ்டேட். உங்களுக்கு தெரியும். அங்கே ஒர்க் பண்ணுறவன்லாம் நீங்கள் போய் பாருங்கள் யாருன்னு. உங்கள் ஹோட்டல்ஸுக்கு போங்க, அடையார் ஆனந்த பவனா இருக்கும், சரவண இண்டஸ்ட்ரி பவனா மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியுமே எல்லா இண்டஸ்ட்ரியும் அடிவாங்க. 1/3 சார், 1/3 அவன் சார், அவன் 1/3 ஒரு மாதம் வெளியில் போனானா உங்களுக்கு வந்து அதோட பிஞ்சு, அதோட வலி உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது வந்து நான் ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். அவனை கம்பல்சரியாக ஓட்டர் ஆக்குன்னு நான் சொல்லலை, அது தப்பு. ஆனால் அவன் விரும்பி ஓட்டர் ஆகிறான்னா, இதான் சொன்ன மாதிரி பெங்களூரில் போய் நீ உட்காருவ, குடும்பத்தோடு போய் செட்டில் ஆக, இங்கே அவன் வரக்கூடாதா? அதனால் இது எடுபடாத ஒரு வாதம். இது புதிய பிரச்சனைகளை கொண்டு வருன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் தீர்வுகள் வந்து தேசிய அளவிலான தீர்வுகளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.